அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, நமது சேனலில் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை குபேர பகவானுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தீபம் ஏற்ற சொல்லுவோம். அவ்வாறு தீபமேற்றி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு குபேர மந்திரம் உங்களுக்கு நம்ம சொல்லித்தரோம். அந்த வகையில் இந்த வாரத்துக்கான குபேர தீபம் ஏற்ற வேண்டிய நாள், நேரம், மந்திரம் இந்த ஆடியோவில் சொல்லியுள்ளேன். கேட்டு தீபமேற்றி கோடீஸ்வரனாய் வாழுங்கள். நம்பிக்கையோடு செய்தால் நல்லது நடக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. தீபம் ஏற்ற வேண்டிய நாள் 25/12/2025. தீபம் ஏற்ற வேண்டிய நேரத்தை பார்ப்பதற்கு முன்பாக ஒரு அற்புத தகவலை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். 2026ஆம் ஆண்டு பிறக்கப் போகும் இந்த 2026ஆம் ஆண்டு உங்கள் குடும்பத்திற்கு பணவசியம் ஏற்பட, பண வரவு அதிகரிக்க, உங்கள் வேலையில் பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்க, நீங்கள் செய்யும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்பட, விரய செலவுகள் குறைய எங்களது அறக்கட்டளையின் சார்பாக மகா சர்வேஸ்வர குபேர ஹோமம் ஜனவரி 1ஆம் தேதி மாலை 6 மணிக்கு நடைபெற உள்ளது. இந்த ஹோமத்தில் சங்கல்பம் செய்து கொள்ள விருப்பமுள்ளோர் உங்கள் குடும்பத்தாரின் பெயர், ராசி, நட்சத்திரம், குலதெய்வம், உங்கள் வீட்டின் வாசல் திசை, உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் பெண் தெய்வத்தோட பேர் மற்றும் நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க, என்ன வேலைக்கு போகிறீங்க, இந்த விளக்கமெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்காக அன்று சிறப்பு சங்கல்பம் செய்து தரப்படும். செய்து யாக பிரசாதமாக குபேர குங்குமம் வழங்கப்படும். பதிவு செய்ய டிஸ்பிளேல தெரியும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஜனவரி 1ஆம் தேதி மாலை 6 மணிக்கு இந்த யாகம் நடைபெறுகின்றது. 25/12/2025 மார்கழி 10 வியாழக்கிழமை அன்று மாலை 6:10 7:10 வரை குபேர தீபம் எரிய வேண்டும். இந்த குபேர தீபம் எந்த இடத்துல ஏற்றலாம்? பூஜை அறையில் ஏற்றலாம், அல்லது உங்கள் வீட்டு சமையல் அறையில் ஏற்றலாம், அல்லது உங்கள் வீட்டில் ஹாலில் ஏதாவது ஒரு இடத்துல ஏற்றலாம். திசை வடக்கு திசை. ஒரு சிறிய தட்டில் வாசனை பூக்கள் பரப்பி அதில் ஒரு விளக்கு, அது எந்த விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல, விளக்கு வைத்து நீங்கள் தீபம் ஏற்ற வேண்டும். இந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது ஆனந்தொளி அறக்கட்டளையின் மந்திர சக்தி ஆனந்த ஒளி தீப எண்ணெய் இருந்தால் ரொம்ப உத்தமம். அதை கொண்டு ஏற்றுங்கள், அல்லது நெய் ஊற்றிக்கொள்ளுங்கள். அவ்வாறு தீபம் ஏற்றி தீபத்திற்கு முன்பாக ஒரு டம்ளர் பால் அல்லது தண்ணீர் நெய்வேத்தியமாக வைத்து தீபத்தின் சுடரொளியை பார்த்து ஓம் குபேர லோக நாயகனே போற்றிவோம், ஓம் குபேர லோக நாயகனே போற்றிவோம் அப்படின்னு 111 முறை சொல்லுங்க. சொல்லிட்டு குபேர பகவான முழு பக்தியோடு முழு சரணாகதியோடு பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நிச்சயம் குபேர யோகம் உங்கள் குடும்பத்திற்கு ஏற்படும். 1 மணி நேரம் கழித்து அந்த தீபத்தை குளிர வைத்து என்ன நெய்வேத்தியம் வச்சிருக்கீங்களோ அதை எடுத்து பிரசாதமாக வீட்டில் இருக்கும் அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். குறிப்பு, நீங்க மந்திரம் சொல்லி முடிச்சுட்டு தூப தீபம் காட்டுங்க. உங்க வீடு முழுவதும் காட்டுங்க. உங்க வீட்டின் நிலைவாசலுக்கும் தூப தீபம் காட்டுங்கள். நல்லதே நடக்கும். இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு அன்பு வேண்டுகோள் வைக்கின்றேன். ஒரு அற்புதமான தகவலை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள் அத்துணையும் உங்களுக்கு மிகவும் பிடித்த தெய்வத்தின் துணை கொண்டு எவ்வாறு தீர்த்து கொள்வது, இனி வரும் எதிர்காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது என்ற சிவசூத்திரத்தை ஜனவரி 4ஆம் தேதி திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் நேரடி பயிற்சியாக சொல்லித்தரப்போகின்றேன். சிவநாதம் என்ற அந்த பயிற்சிக்கு பதிவு நடந்துட்டு இருக்கு. அந்த பயிற்சிக்கு வரக்கூடிய அத்துணை பேருக்கும் தனித்தனியா ஸ்பரிச தீட்சை தரப்போகின்றேன். இந்த சிவசூத்திரம் உங்களுக்கு தெரிந்துவிட்டால் உங்களை நீங்களே பார்த்து கொள்ளலாம். வாருங்கள், சிவசூத்திரத்தை தெரிந்து கொள்ள டிஸ்பிளேல தெரியும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதனுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.